அவன் கடந்து வந்த பாதையும் இவன் கடந்து வந்த பாதையும் மேட்ச் பண்ணவே முடியாது. ஆனா இவன் அவரை பார்த்து கேட்கிறான், நான் அங்க வரணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்கும் போது அவன் அவரை பார்த்து கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்போது அடியேனை நினைத்துக் கொள்ளும். ரெண்டு பேருடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் அப்ப நான் இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு என்ன கிடைத்தது? இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணதுனால உனக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷம் 10:21 இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அன்பின் அடையாளமாக தான் இந்த பூமியில கொடுக்கப்பட்டார். ஆனா ஸ்பெஷல் லவ், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பெஷல் லவ் அது பைபிளோடு இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க மேல நல்ல கவனமா கேளுங்க. இப்போ இவன் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டான். ஆண்டவர் இவைகளை நான் கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் அப்படி சொல்லிட்டு அவன் போயிருந்தா இயேசு என்ன செய்திருப்பார்? சூப்பர்பா நீ வந்துருவேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பார். இப்போ பரலோகத்துக்கு போவதற்கான எல்லாமே இவன் ஃபாலோ பண்றான். ஆனா அவன் இன்னும் வெயிட் பண்றான். ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? நெருங்க நெருங்க சுத்திகரிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நெருங்க 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 சுத்திகரிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, காமனா எல்லாரும் மேல வைத்த அன்பை விட இவன் மேல எக்ஸ்ட்ரா லவ், ஸ்பெஷல் லவ் வைக்க ஆரம்பிச்சதும் இப்போ இவருக்கு இவன் மேல ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. இதுவரை என்ன எதிர்பார்ப்பு? இவன் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்தா போதும், இவன் எப்படியாவது பரலோகத்துக்கு வந்தா போதும், இவன் எப்படியாவது பாஸ் ஆனா போதும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இப்போ இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு வந்துட்டு ஒரே ஒரு அல்லேலூயா வந்துச்சு. அவன் இதுவரை எப்படி இருந்துச்சுன்னா, இவன் எப்படியாவது பாஸ் ஆன போதும், இவன் எப்படியாவது பாஸ் ஆன போதும், இவன் எப்படியாவது இப்போ இது அதை தாண்டி எதிர்பார்ப்பு. இப்ப பாருங்க, மத்தேயு 19வது அதிகாரம் ஆண்டவர் 21 என்ன சொல்றார்? ஏன்னா சில வார்த்தைகள் அந்த சுவிசேஷத்துல இருக்கு, இங்க இருக்கு, அதனாலதான் மாத்தி மாத்தி பேசுறேன். மத்தேயுல அந்த அன்பு கூர்ந்துங்கிற வேர்டு இருக்காது, எனவே தான் மார்க்ல எடுத்துட்டு வந்தேன். இப்போ லவ் ஜாஸ்தி ஆகுது. ஆண்டவருக்கு லவ் ஜாஸ்தியானது, எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகுது. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வந்ததும் இப்போ ஆண்டவர் அடுத்து கேட்கிறார் 21வது வசனத்துல, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணரா இருக்க விரும்பினால் அப்படிங்கிறார். பூரண சற்குணர் யாரு? பிதா பூரண சற்குணரா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் எந்த ரேஞ்சு கூட்டிட்டு போறாரு தெரியுமா? எப்படியாவது நீ பரலோகத்துக்கு வந்தா போதும். இவன் பரலோகத்துக்கு போறதுக்குள்ள எல்லாமே ஒன்று இருக்குங்க. பைபிள் இருக்குல்லங்க, இவன் லைஃப்ல பைபிள் இருக்கு. இப்ப ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு. இவன் லாஸ்ட் பெஞ்ச் ஆள் இல்ல, இவன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பார்ட்டி. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நீங்க நெருங்க நெருங்க கர்த்தருடைய பிடி அதிகமா இருக்கும். தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது நெருங்க நெருங்க பிடி ஜாஸ்தியாகும். பிடி ஜாஸ்தி ஆகுதுனால புரிஞ்சுக்கோங்க, அவர் பக்கத்துல வைக்க விரும்புகிறார். அவர் பக்கத்துல வைக்க. ஹல்லேலூயா. நீ பூரண சற்குணரா இருக்க விரும்பினால் இவ அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார்? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால். அந்த விருப்பம் ஓகே. இப்ப அடுத்து இந்த விருப்பம் இருக்கணும்னா ஆண்டவர் எல்லாத்திலும் கை வைப்பார். என் லைஃப்ல ஆண்டவர் எல்லாத்திலையும் கை வைக்கணும் அப்படின்னா என் லைஃப் ஜெயமாயிரும்.
எனக்கு தொட சுழுக்கலாம் தெரியாது. 32வதுல சங்கீதம் 32 சங்கீதம் தாவீது சொல்லுவார், இரவும் பகலும் உம்முடைய கை என்மேல் பாரமாயிருந்ததினால் என் சார உஷ்ண கால வறட்சி போல கை எப்படி இருக்குதான்? யார் மேல? இருதயத்துக்கு. அவன் யார் தெரியுமா? ஹார்ட்டுக்கு க்ளோஸ் ஆனவன். இன்னைக்கு அநேகர் வஸ்திரத்துக்கு க்ளோஸா இருக்கிறாங்க. வஸ்திரத்துக்கு. ஏன்னா வஸ்திரத்தை தொட்டா என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். வஸ்திரத்துக்கு க்ளோஸா இருக்கிறவங்க மேல ஆண்டவர் ஃபோர்ஸா கை வைக்க மாட்டார். ஹார்ட்டுக்கு க்ளோஸா இருக்கிறாங்க தெரியுமா? அவன் சவுல் எப்படிங்க ட்ரீட் பண்ணார்? தள்ளிட்டேன்னு முடிச்சிட்டார். தாவீத என்ன நெருக்கம் தாவீது. எதுக்கு? நாளைக்கு தாவீதின் குமாரன் என்று அறியப்பட. தாவீதின் குமாரன். இயேசு கழுதை மேல வரும்போது தாவீதின் குமாரனுக்கு ஓசானான் பாடும்போது, தாவீதா அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படிப்பட்டவன் தெரியுமா? பிரேயர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பால்கனில இருந்து என்ன பார்த்துட்டு இருந்தான் தெரியுமா? இப்படியா சொன்னாரு? ஒண்ணுமே இல்லை. அப்படி சின்ன கொஞ்சம் திரும்பினாலே அடி. தாவீதுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் எல்லாம். ஏன்னா அவன் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படிங்கிறான். அவன் இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவன். ஆண்டவர் சொல்றார், இங்க பாருப்பா, நான் நீ எப்படியாவது பரலோகத்துக்கு வந்தா போதும் தான் வந்தேன். ஆனா இப்போ ஆண்டவர் வந்து அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினார் சொல்லிட்டு சொல்ற, போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கு உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை. அப்ப இந்த இடத்துல அப்போ ஆண்டவரை கையில ஒண்ணுமே வச்சிருக்க கூடாதா அப்படின்னு நம்ம கேட்க தோணும். இங்க அதெல்லாம் மேட்டர். இங்க ஐஸ்வர்யம் எல்லாம் மேட்டர். இங்க என்ன மேட்டர் அப்படின்னா, இவனுக்கு ஏதோ ஒண்ணு இவனுக்கு பாரமா இருக்கு. ஏதோ ஒண்ணு இவனை வந்து உள்ள போக விடாம அப்படிக்கு தடுக்குது. ஏதோ ஒன்று ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். என்ன இருக்கு அப்படி? என்ன பார்க்கிறார் அப்படின்னா, இவனுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாகிறது. இவனுக்கு ஏன் ஐஸ்வர்யம் அதிகமாச்சு? இவனுக்கு ஏன் ஆஸ்தி அதிகமாச்சு? ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து பைபிள் ஃபாலோ பண்றான். பைபிள் ஃபாலோ பண்றவன பரலோகம் ஆசீர்வதிக்கும், பரலோகம் கனப்படுத்தும், பரலோகம் உயர்த்தும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் பார்க்கலனாலும் அவன் தலைமுறை அதை கண்டிப்பா பார்க்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா என்னாச்சு அப்படின்னா, இப்போ விருப்பம் இருக்கு, ஆனா மனசு எதிரி பக்கம் இருக்கு. அப்படின்னா இதை விட்டுட்டு போணுமா? ஆமென். இதை விட்டுட்டு போணுமா? ஆண்டவர் பார்த்துட்டார், இவனுக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் இருக்கு. எதை நினைத்த துக்கம் இருக்கு தெரியுமா? எதை நினைத்த துக்கம் இருக்கு தெரியுமா? இவன் ஆஸ்தியை நினைத்த துக்கம் இருக்கிறது. இவன் ஜீவனுக்கு போக தகுதி உள்ளவனா இருந்தாலும் இவனுக்குள்ளே உலக கவலை இருக்கிறது. இந்த உலக கவலை தான் என்ன பண்ணுகிறது? நெருக்கி போடுகிறது. ஆண்டவர் சொல்ல, அதை தூக்கி போட்டுரு அப்படின்ட்டார். இப்படி சொன்னதும் அவனுக்கு துக்கமாயிட்டு என்று பைபிள் சொல்ல. அவனுக்கு துக்கம், அவன் துக்கத்தோடு திரும்பி போனான். அவன் துக்கத்தோடு திரும்பி போக காரணம் என்ன? என்னால ஜீவனில் பிரவேசிக்க முடியலையே என்கிற துக்கத்தோடு போனானா, இல்ல இதெல்லாம் தூக்கி போடுன்னு சொல்றாருங்கிற துக்கத்தோடு போனானா? அப்ப நித்தியத்தை குறித்த துக்கம் அல்ல, இம்மைக்குரிய துக்கம். நம்ம எல்லா சைட்ல 100% தகுதி உள்ளவர்களா இருந்தாலும் இம்மைக்குரிய கவலை ஒரு லெவலுக்கு மேல ஏறிட்டுனா நம்மை நித்தியத்துக்குள்ளே போக விடாதபடிக்கு திசை திருப்போம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவையும். பாவம் எப்படி மோசமோ அப்படியேதான் பாரமும் மோசம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆண்டவரே, சொத்து நிறைய ஆயிட்டுப்பா, ஒருவேளை என் காலத்துக்கு அப்புறம் யாருக்கு இது போகும்னு நினைச்சு எனக்கு ஒரே வேதனையா இருக்கு.
ஆண்டவரே பயமா இருக்கு ஆண்டவரே, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நீ விரும்பினால் உனக்குண்டானதை விற்று, ஏங்க சகே என்ன சொல்வார், என் ஆஸ்தியில் பாதியை விட்டு. அப்ப அவன்கிட்ட இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? பாதியா மீதி கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்ப இங்க ஐஸ்வர்யில மேட்ரு, என் ஹார்ட் எங்க இருக்குது அதான் மேட்ரு. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆண்டவர் அவனை பார்க்கிறாரு, நீ நல்லவன் தான்டா, ஆனா உன் இருதயம் நீ ஜீவன்ல இல்லை, உன் வார்த்தை ஜீவன்ல இருக்கு, ஆனா இருதயம் ஆஸ்தியில இருக்கு. நீ அதை வித்துரு. என் இருதயம் நித்தியத்துக்கு அடுத்த காரியத்தின் மேல பட்டுதலா இல்லைன்னா அதற்கு தடையா இருக்கிறதுல கர்த்தர் சம்டைம்ஸ் கை வைப்பார். அதுவும் எப்பவும் கை வைப்பார் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவார், நீ விரும்பினா. இப்ப இயேசு இப்படி போனார்ல, போனோன்னா அந்த அத்தி மரத்தை சபிச்சது போல சபிச்சாரா? உன் பணம் உன்னோட கூட சொன்னாரா? ஒண்ணுமே இல்லை. அவர் பார்த்துட்டார், அவன் விரும்பல, அவர் கை வைக்கல. நீ விரும்பினா. இன்னும் நிறைய பேசுறவங்களுடைய டைம் பத்தல. காலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ண வச்சுட்டே இருந்தார். நீ விரும்பினான். அப்ப சில கிரியைகளை தேவன் நம்முடைய லைஃப்ல நடத்துறதுக்கு நாம் விரும்பணும். யாக்கோபு யாபோக்காற்றின் கரையில அழுது கெஞ்சும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன விடுங்கிறார். அப்ப ஒரு இவ்வளவு நேரம் இருந்தும் கர்த்தர் அவனை பிடிக்கவே இல்லை. கர்த்தர் அவனை பிடிக்கணும்னா கர்த்தருக்கு அவனை பிடிக்கணும். என்ன விடு என்ன விடு என்ன விடுன்னு இவன் தான் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், இங்க நான் உன்னை பிடிக்கணும்னா நீ சொல்லு, நீ யார் அப்படின்னு. நான் யாக்கோபு, என்னை பிளஸ் பண்ணுங்க. ரியல் பிளஸ்ஸிங்னா என்ன தெரியுமாங்க? இந்த கோலா வெறும் கையும் கோலமா போய் ரெண்டு பரிவாரம், இது இல்ல ரியல் பிளஸ்ஸிங். ரியல் பிளஸ்ஸிங்னா என்ன தெரியுமா? என் லைஃப்ல எல்லா இடத்துலயும் அவருடைய கை இருக்கணும். என் லைஃப்ல எல்லா இடத்துலயும் அவர் கை இருக்கணும். அவர் கை இருக்கணும். நான் உட்காரும் போது அவர் இருக்கணும், நான் எழும்பும் போது அவர் இருக்கணும், நான் நடக்கும் போது அவர் இருக்கணும். என் லைஃப்ல எல்லா இடத்துலயும் எல்லாம் ஃபுல்லா அவர் கை வைக்கிறார். இதான் ரியல் பிளஸ்ஸிங்.